வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கோகிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, வணக்கம். ஹலோ ஹாய், வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாருக்குமே இந்த ஜிலேபி எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குதோ அதே மாதிரி எல்லாருக்குமே ஸ்வீட்டாக அமைகிறதுக்கு கோகிலாஸ் கிச்சன் சார்பாக வாழ்த்துக்கள். இது வந்து வீட்டில் செஞ்சதெல்லாம் கிடையாது, கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். சரி, இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறது புது வருஷத்தில் ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்கும். ஸ்வீட்டு, புளிப்பு அந்த டேஸ்ட்டோடு இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நார்த்னாலே இந்த ஜிலேபி வந்து ரொம்ப ஃபேமஸ். நல்ல கிறிஸ்பாக இருக்கும், அதே சமயம் அந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம கடாய் பன்னீர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய விஷயம் சொல்லிவிட்டு ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்து நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வந்து சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம், அதே மாதிரி நான் கூட சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, அதே மாதிரி 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், இது கூட ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது தான் சேர்த்துக்க போகிறேன். 1/4 ஸ்பூன் அளவு மிளகு. இதில் வந்துட்டு இப்போ நான் அரைக்கும் பொழுது பட்டையை மட்டும் எடுத்துகிட்டு அரைப்பேன். ஏன்னா எனக்கு அந்த ஓவராக ஃப்ளேவர் இருந்தால் அது பிடிக்காது. அதுக்காக நான் வந்துட்டு அரைக்கும் பொழுது அந்த பட்டையை எடுத்துருவேன். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக இது கூட நம்ம வந்துட்டு இஞ்சி, பூண்டு அதையும் இது கூடவே சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் இதுவும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ரஃப்பாக கட் பண்ண வெங்காயம் இது நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட முந்திரியும் நம்ம வந்துட்டு சேர்த்து இது கூடவே வதக்கி அரைச்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இல்லை கசகசா இருந்தாலுமே கூட சேர்த்துக்கலாம். எதுனாலுமே ஒன்றும் கிடையாது. பட் நமக்கு டேஸ்ட் வந்து இது எல்லாமே ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இதெல்லாம் சேர்க்கும் பொழுது. இப்போ தக்காளியும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பன்னீரை வந்துட்டு நீங்கள் வந்து வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சு கட் பண்ணாலும் ஓகே. இல்லை பன்னீர் வந்து சாஃப்டாக இருக்குதுன்னா நீங்கள் அப்படியேவும் கட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது தான் எடுத்திருக்கேன். இப்போது கொஞ்சம் பெரிய க்யூபாக கட் பண்ண பன்னீர் அதில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா அதை வந்து இதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து அதையும் அது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா ஊறட்டும் அப்படின்றதுனால. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது வந்து நம்ம வதக்கி ஆற வைக்கிற வரைக்கும் அது வந்து தனியாக ஊறிட்டுருக்கட்டும். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வதக்கி வச்ச மசாலாவை ஃபேனில் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பட்டையை எடுத்துட்டு வெறும் இந்த மசாலாவை மட்டும் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இதில் ஒன்றும் பெருசாக எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்குறது. இப்போ பாருங்கள், அதே வானல்லையே நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இதுக்கு எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து வதக்கணும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் இதில் ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து அந்த கேப்சிகம் இருக்குது இல்லையா, நம்ம வந்து இதை க்யூபாக கட் பண்ணியிருக்கிறது. உங்ககிட்ட க்ரீன் இருந்தாலும் அதே கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. இருந்ததுனால நான் இந்த கலரை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு க்யூபாக கட் பண்ண வெங்காயம், இந்த கேப்சிகம் இது எல்லாத்தையுமே ரொம்ப வதக்கிடக்கூடாது, க்ரன்ச்சியாக இருக்கணும். அந்தளவுக்கு தான் இதை வதக்கி எடுக்கணும். ஸோ நான் அதனால் வந்துட்டு சும்மா ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் அதை நல்லா வதக்கிட்டு இப்போ நான் எடுத்துக்க போகிறேன். இப்போது இது வதக்கி முடித்ததும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பன்னீர் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த மிளகாத்தூள் வாசனை, பச்சை வாசனை எல்லாமே போயிடும் நம்ம எண்ணெயில் போடும் பொழுது. இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு அடுத்த மசாலாவை தான், கிரேவியை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து இது தனியாக தெரியாது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த பன்னீரை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணுன்னெலாம் அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலே உங்களுக்கு வந்துட்டு அந்த மிளகாத்தூள் எல்லாமே அதுக்குள்ளேயே இறங்கின மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே கலர் நல்லா
சூப்பராக கிடைக்கும் நமக்கு. இப்போ எண்ணெயில் தான் மிளகாத்தூள் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து கலர் வந்து நல்லா கிடைக்கும். நான் அந்த ஒரு பட்டை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை அரைக்காமல் இதில் வந்து டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அதே எண்ணெயிலேயே நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம இது பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி வச்சுருக்கிற அந்த கிரேவியை சேர்த்துட்டு கொஞ்சம் தனி மிளகாத்தூள், காரத்துக்காக கொஞ்சம் தனி மிளகாத்தூள் மட்டும் இதில் சேர்த்துட்டு இப்போ அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை வந்து நம்ம நல்லா கலக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டிஷ் எல்லாம் செய்யணுன்னா நம்ம வந்து கசூரி மேத்தி வாங்கி வச்சுக்கணும். இந்த பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பிரிஞ்சு வந்ததும் நம்ம வந்துட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே போடாமல் நல்லா பவுடராக கையை வச்சு நல்லா அது என்ன சொல்கிறது, கிறிஸ்பாக இருக்கும். அதை வந்து நல்லா இப்படி 2 கையை வச்சு இப்படி க்ரஷ் பண்ணோம்னா அது அழகாக பொடியாட்டம் கொட்டும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா வாசனை செம்மையாக சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கிரேவியும் நல்லா கொதிச்சு நல்லா வற்றி வந்துடுச்சு. அது கூட நம்ம இந்த கசூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பன்னீரையும் கேப்சிகம் ஆனியன் வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் இது கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக அதை கிளறிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதை வந்து அந்த ஹீட்லேயே வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ணோம்னா நம்மளோட இது ரெடி ஆகிடும் கடாய் பன்னீர். இது கூட நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி ஒன்று திக்காக காய்ச்சினா பால், அப்படி இல்லாட்டி நார்மலாக இருக்கிற பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்காகனே பாலை வந்து நல்லா திக்காக காய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்துட்டு இந்த மாதிரி சேர்க்கும் பொழுது டேஸ்ட் கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இது பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அப்படியே சாப்பிடணுன்னு ஆசையை தூண்டும், அந்தளவுக்கு இருக்கும் இந்த கிரேவி. நல்லா ஸ்பைஸியாக வேணுன்றவங்களுக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பவுலில் மாற்றியாச்சு. சுட சுட சூப்பராக நம்மளோட கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியோட. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.